வார்த்தை ஜாலமாகத்தான் இந்த மேடை பேச்சு அமைந்திருக்கிறது. ஒரு ஆழ்ந்த அரசியல் பேச்சாக இது இல்லை. 3ஆம் ஆண்டு விழாவில் அவர்களது கட்சியின் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் வேண்டுமானால் இருந்திருக்கலாம். ஆனால் எம்ஜிஆரோடு தன்னை பொருத்தி பார்ப்பது, காமராஜர் எம்ஜிஆருக்கு எழுந்த விமர்சனங்களோடு விஜய்க்கு எழுகக்கூடிய விமர்சனங்களை பொருத்தி பார்ப்பது என்பதெல்லாம் அரசியல் ஆழமற்ற ஒரு பேச்சாக இருக்கிறது என்பதை மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் தெரிவித்திருந்தார். தாவேகாவினுடைய 3ஆம் ஆண்டு விழாவில் விஜய் பேசிய பேச்சு என்ன மாதிரியான ஒரு கருத்துக்களை எழுப்புகிறது என்ற பார்வையை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இது கருத்து கணிப்பு அல்ல, கடுப்பு கணிப்பு. வீடுதோறும் இருக்கக்கூடியவர்களிடம் கேட்டால் அதில் தாவேகா தான் முன்னணியில் வரும் அப்படிங்கிறத அவர் உறுதிப்பட சொல்றாரு. எம்ஜிஆரோடெல்லாம் தன்னை பொருத்தி விஜய் பேசுறதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அன்றாட அரசியல் பற்றி விஜய்க்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்குது? பட்ஜெட் பத்தி அவர் பேசியிருக்கிறாரா? அவருக்காகவே அவர் பேசியிருக்கிறாரா? ஜனநாயகன் படம் போன்ற விஷயங்கள்ல, சிபிஐ விசாரணை போன்ற விஷயங்கள்ல என்கின்ற கேள்வியும் வரும்போது அவர் வைக்கக்கூடிய அந்த அரசியல் விமர்சனங்கள் எடுபடுமா? இன்னொரு சசிகலாவாக தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறார். பிரிசனரா பாஸ்டாக சசிகலா போல் இருக்கிறார். திமுக எதிர்ப்பு என்றால் மக்கள் சக்தி ஆகிவிடலாம் என்று சசிகலா போல் கனவு காண்கிறார் விஜய் அவர்களும். விஜயோட இந்த பேச்சு அவுடேட்டட், பழைய பஞ்சாங்கம், புளித்து போன அறத பழசான ஒரு விஷயம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை விட பெரிய வெற்றியை பெற்று திராவிட இயக்க வரலாற்றில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்கள் பெறாத வெற்றியை பற்றி தொடர் வெற்றியில் மக்கள் ஆதரவில் பாசிட்டிவ் ஓட்ஸில் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். இவர் எம்ஜிஆர் திமுக கழகத்தில் இருந்து பிரிந்து 50 விழுக்காடு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பிரிந்து அதில் பெரும் பிரிவாகி 30 விழுக்காடு வாக்களை பெற்று 4 முனை போட்டியில் 1977 வெற்றி பெற்ற அந்த கடந்த காலத்தின் கைதியாகவே விஜய் நிற்கிறார். குறிப்பாக இவருடைய அரசியல் சசிகலா அம்மையாரின் அரசியலை போல இருக்கிறது. சசிகலா அம்மையார் அவர்கள்தான் அதிக எம்எல்ஏக்கள் இருந்தும் கவர்னர் பதவியேற்பு விழாவிற்கு வரவில்லை. இவருடைய உறவினர் தினகரன் யாருக்கு லஞ்சம் கொடுத்தார் என்று தெரியாமலே அவர் மீது தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுத்ததாக வழக்கு பாய்ந்தது. 187 இடத்தில் செலக்டிவ் ரெய்டுகள் நடந்தது. இதற்கெல்லாம் காரணமான மத்திய அரசை எதிர்ப்பதற்கு எவ்வித துணிவுமற்று சசிகலா அம்மையார் திமுக எதிரி என்று கூறிக்கொண்டிருப்பாரே. அதே போல் இப்ப ஜனநாயகன் படத்திற்கு சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களே வாதாடி தணிக்கை வாரியம் அதற்கு இன்னும் அனுமதி வழங்காமல் இப்பொழுதும் அது உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் கேவியட் பெட்டிஷன் போட்டு எப்பொழுது படம் வருமோ, என்ன சூழ்நிலையில் வருமோ, பாதி படத்தை கொடுப்பார்களோ, என்ன செய்வார்களோ என்ற ஒரு சூழ்நிலையில் அதனை எதிர்ப்பதற்கும் தனக்காக பேசுவதற்கும் ஒரு துணிவின்றி இன்னொரு சசிகலாவாக தமிழக அரசியலில் திமுக எதிர்ப்பு என்று பேசினாலே ஒரு ஆதரவு வந்துவிடும் என்ற ஒரு கனவில் கடந்த காலத்தின் கைதியாக விஜய் இருக்கிறார். இது அறத பழசான விஷயம், பழைய பஞ்சாங்கமான விஷயம். இதில் எதுவுமே அரசியல் ரீதியாக இல்லை. அவர் ஈனசுரத்தில் பாஜகவை எதிர்ப்பதற்கு துணிவற்ற முறையில் பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்ல முடியாமல் திணறிக்கொண்டு திமுக எதிர்ப்பு என்ற ஒன்றையே கையில் எடுத்து சசிகலா போல்தான் இருக்கிறார். இவர் என்னதான் திமுக எதிர்ப்பு என்று சொன்னாலும் நாளைக்கு இவர் 2029ஆம் ஆண்டு ராகுல் காந்திக்கு ஆதரவாக தான் மக்களவை தேர்தலில் இருப்பார் என்ற அடிப்படையில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக எம் நடராஜன் செயல்பட்டது போல் இவரும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக தான் செயல்படுவார் என்ற முடிவை பாரத பிரதமர் மோடி அவர்கள் தரப்பிலிருந்து ஏற்கனவே எடுத்துவிட்டார்கள். எனவே சசிகலாவின் ட்ரீட்மெண்டில் இருந்து இவர் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் தப்பிக்க முடியாது என்பதுதான் உண்மை. சசிகலா போலவே இவர் செயல்படுவார் என்பதுதான் 100க்கு 100 என்னுடைய பார்வை. கருத்துகளுக்கு நன்றி. அவர் தன்னை மற்றொரு எம்ஜிஆர் என்கிறார், நீங்க அவரை ஒரு சசிகலா மற்றொரு சசிகலா என்கிறீர்கள். கருத்துகளுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.